சென்னை தி நகரில் உள்ள சர் பி.டி. தியாகராயர் அரங்கில் $1 டிரில்லியன் கனவு என்ற தலைப்பில் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திருஞானம் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பட்டியலில் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக கூறினார். நம்முடைய இந்தியா போன்ற நாடாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு போன்ற இருக்கின்ற இந்த மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் உற்பத்தியாகக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது சேவைகளாக இருந்தாலும் சரி, இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பை அளவீடு செய்வதை தான் நம்ம ஜிடிபி என்று சொல்லிக்கிறோம். ரொம்ப அழகாக அதிலேருந்து நம்முடைய புரிதலை கொண்டு போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படிக்கும் பொழுது இதில் வேறு என்னென்ன கருத்துக்கெல்லாம் சொல்லப்படுகிறது, இந்த $1 டிரில்லியன் என்ன, பொருளாதாரம் என்று சொல்கிறார்களே, இந்த வளர்ச்சினா என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு அதில் பல தரவுகளோடு அவர் சொல்கிறார். 2023 2024 பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிசர்வ் வங்கியை ஒரு அறிக்கையை கொடுக்குது. என்ன அறிக்கை கொடுக்குறதுன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது தெரியுமா, நம்முடைய தமிழ்நாடு தான் என்று ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடியதை இங்கே அழகாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். ஸோ 2023 2024 ஒன்றிய அரசு நமக்கு என்ன மாதிரியான தடைகளை இங்கே விதிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து சொல்கிறார். ஸோ 2023 2024 காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் நம்முடைய உழைப்பின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு தரக்கூடிய அந்த நிதியோட அளவு எவ்வளோ தெரியுமா, 1,80,000 கோடி. அந்த 1,80,000 கோடி என்பது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், நேரடியாகவும் மறைமுகமாக விதிக்கப்படுகின்ற வரியின் மூலமாக நம்ம அவங்க கொடுக்குறோம். ஆனால் அதே ஆண்டு ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்த அந்த பணம் எவ்வளோ தெரியுமா, திருப்பி நம்ம கொடுத்த பணம் வெறும் 45,000 கோடி தான் என்பதை அங்கே மிக தெளிவாக அவர் எடுத்து சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் சொல்லும்பொழுது நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகின்றோம், நம்முடைய உழைப்பு எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்.